தந்தை பிரிஞ்சு போயிடுறது, அப்பானால கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்காம போயிடுறது, அல்லது அம்மாவுக்குமே ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, தாய்க்கு காரகரான சந்திரனையும், அதே போல லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி. நீங்க கன்னி சித்திரை துலாம் சித்திரையா இருந்தாலும் கூட உங்க லக்னம் வேறையா இருக்கும். அந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்து, சந்திர பகவானுடைய நிலையை பொறுத்து தாயினுடைய நிலையை கணிக்கணும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் ராகு திசை நடக்கும்போது ஏன் இந்த 2 உறவுகளை மட்டும் நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் சந்திரனுக்கு ராகு பகை என்பதால, அந்த ராகு திசை இளமை பருவத்திலே வருவதால சூரியன் சந்திரனுடைய நிலை என்பது ஜாதகத்தில் கவனிக்கப்பட வேண்டும். அல்லது தாய் தந்தையர் பிரிவுனால இவங்க போய் ஹாஸ்டல்ல படிக்கிறது, அங்கே போய் இவர்களே பாதிப்படைகிறது. இந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணி ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இவங்களுக்கு அதிகமாக அல்லது இவங்க தப்பே பண்ணலைனாலும் இவங்க மேலே ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்கப்பட்டு இவங்களோட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக சேராமல் வாத்தியார் ஒதுக்கி வச்சு அந்த மாதிரியான சில சங்கடங்களை கூட இவர்கள் அந்த இளமை பருவத்திலேயே ராகு திசையில சந்திக்க வைக்குது. அதே ராகு சூப்பரா இருந்தா சுப்ரீம் பவர், கிரியேட்டிவிட்டியோட இன்னும் ரொம்ப புதுமையான படைப்புகள் எல்லாம் கொடுத்து இவர்களை மெருகேற்றி அந்த ராகு பக்குவப்படுத்தி பண்படுத்தி பெரிய சாதனைகளை செய்ய வைப்பதற்கான சூழ்நிலைகளையும் அந்த சின்ன வயசுல கொடுத்துட்றாரு.